ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் பரலோகத்தில் இருக்க பிதா அதை கேட்டு அவர்களுக்கு அதை உண்டாகச் செய்வார் அல்லது கொடுப்பார், அருளி செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனமான ஜெபம் ரொம்ப அவசியம். நிறைய பேர் கூடி ஜெபிக்கிறது பெரிதல்ல. கூடி ஜெபிக்கிற அனைவரும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரலோகத்தின் இருக்கிற பிதாவினால் அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் உண்டாகிவிடும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தல நாட்களிலும் கூட பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். ஜெபத்திலே தேவ ஆவியானவர் வல்லமையா வந்து இறங்குகிறார். அக்னிமயமான நாவுகள் இறங்குகிறது. பல தேசத்து பாஷைகளை அவர்கள் பேசுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்திலே ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் இருக்கிறதா? சபையிலே ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் இருக்கிறதா? இருந்தால் நிச்சயமாகவே அங்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமாக இருக்கலாம், பதில் அதற்கு வரும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனம் இல்லாமல் இருக்கும் பொழுது பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட சபையின் போதகர் பல விதத்திலே சபையின் வளர்ச்சிக்காய் போராடுகிறார். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வீட்டிலும் ஒரே பிரச்சனை. சோர்ந்து போய் நீ ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது. ஜெபிக்கிறார், போராடுகிறார், முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும் பொழுது ஒரு எறும்பு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சிறு துண்டு சர்க்கரையை எடுத்துக்கொண்டு மூவ் பண்ண நினைக்கிறது. ஆனால் அதால் அந்த இடத்தை விட்டே நகலவே முடியவில்லை. 4-5 எறும்புகள் இணைந்துதான் அதை தள்ளி செல்வதற்கு முற்படுகிற, அதால் முடியவில்லை. என்னடா, எறும்புகள் எல்லாம் சேர்ந்து அழகாக எல்லாவற்றையும் எடுத்து செல்லும் என்று சற்று கூர்ந்து கவனிக்கும் பொழுது அது ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு திசைக்கு தன் இஷ்டப்படி அந்த இனிப்பு அந்த துண்டை இழுக்கிறது. அதை பார்த்தார். அதனால் அது அந்த இடத்திலே தான் இருக்கிறது ஒழிய அந்த எறும்புகளுக்குள் ஒரு ஒருமனம் இல்லை. ஒருமனம் இருந்தால் ஒரு வழியாக எளிதாக அதை தள்ளி கொண்டு போய்விடலாம். அது ஒன்றுக்கொண்டு விரோதமாக எதிராக இழுத்துக் கொண்டிருப்பதனால் அதே இடத்தில் தான் இருந்தது. இதன் மூலம் ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள், மூப்பர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை குறித்த காரியத்தில் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறதை கண்டுபிடித்து அதை ஒழுங்குபடுத்தினார். அதற்கான முயற்சிகள் எடுத்தார். அதற்காக ஜெபித்தார். ஒருமனம் உண்டாயிட்டது. திருப்பி அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அசைவு ஏற்பட்டு அந்த சபையின் ஊழியங்கள் விரிவடைந்தது. பல கிளை சபைகளை தொடங்குற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாராம். யோசித்து பாருங்கள், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையா? நம்முடைய ஜெபம் இன்னும் இப்படியேதான் இருக்கிறது, மாற்றம் இல்லைன்னு சொல்லுகிறா. ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே அந்த விசுவாசம் உள்ள ஒருமனமுள்ள ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களிடத்தில் ஒரு மனதை எதிர்பார்க்கிறீங்கப்பா. 2 பேர் கூடி ஜெபித்தால், ஒருமனப்பட்டு ஜெபித்தாலே எதற்காக ஜெபிக்கிறோமோ பரலோகத்தின் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு ஜெபிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா. அது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்புங்க. ஐயோ, எனக்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லையென்று ஒருவேளை கூட சேர்ந்து இணைந்து ஜெபிப்பதற்கு இல்லாத பிள்ளைகள் நல்ல ஒரு ஜெபிப்பதற்கான துணை ஏற்படுத்தி கொடுத்து இணைந்து ஜெபித்து அஸ்திபாரங்களை அசைக்கத்தக்கதாய், வல்லமை இறக்கத்தக்கதாய், மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாய், விடுதலையை பார்க்கத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலும் இருந்து இருக்க ஒவ்வொரு இடங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கிருபையும் கொடும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். வருமானப்பட்டு ஜெபிக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவனுடைய கரத்திலிருந்து ஜெபத்திற்கான பதிலையும் பிரதிபலனையும் பெற்றுக் கொள்ளுவோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.